ஹலோ மக்களே, ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனல்ல டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ பார்க்க போறோம். எதை பத்தினா ஒரு ஒரு டீமோட டீம் அனலிஸ்ட் பண்ண போறோம். அப்புறமா வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அவங்களோட பிளேயிங் 11, அதுக்கப்புறம் அவங்க பிட்ச் எப்படி இருக்கு, அவங்க ஹோம் கிரவுண்ட் கண்டிஷனுக்கு டீம் எப்படி எடுத்திருக்காங்க, அதே சமயம் அவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷனோட ரேட்டிங் நம்ம கொடுக்க போறோம். அவங்க எப்படி எப்படி ஆடி இருக்காங்க, என்ன தப்பு பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாம இருந்தா கரெக்டா அவங்க வின் பண்ணிருக்கலாம், அதை பத்தியான அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎல் முதல்ல ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ யாருன்னா சொல்றீங்களா? இருங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சொல்றாரு சீக்கிரமா. சரி, நானே படிச்சுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ பேட்டர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். வானிலை அறிக்கையாளர் நம்ம ரமேஷ் இப்போ இணையதளத்துல பேச இருந்து ரெடியா விடுறா, இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ற? பேசுங்க டீன் பிரவுன். ஃபர்ஸ்ட் நம்ம தற்போதைய பேட்டர்ஸ் நிலை லிஸ்ட் எப்படி பார்க்கலாம். இருக்கு? பேட்டர்ஸ்ன்றதே உங்க வாயில வரல, நீங்க ஸ்குவாட் சொல்றேன்ட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நேரமா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜெகதீஷ், நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். பேரு மட்டும் அந்த சொல்லுங்க ஜெகதீஷ். அமன் ராவ் பெசேலாவா? பெரேலா. அவன் பேர் என்ன? அமன் ராவ் பெரேலா. பெரேலா. அவன் அப்படி போட்டிருக்கான்டா. செய்யறது அமுக்குறது இதெல்லாம் தான் உங்களுக்கு வருமா ஜெகதீஷ்? நான் படிச்சு முடித்துக்குள்ளே ஸ்குவாட படிக்க சொன்னா நீங்க அவன் லெட்டர்ஸ் இப்பதான் தேடிட்டு இருக்கீங்க அவன் ஜெகதீஷ். ஸ்குவாட படிச்சு முடித்துக்குள்ளே ஐபிஎல்லே அமைதியா முடிஞ்சிடும். ஐபிஎல்லே நான் முடிஞ்சிடும். சொல்றேன்டா. டேய் இருங்கடா. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தனா ஜெகதீஷ், நீங்க நீ லெட்டர்ஸ் சொல்றா. தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீயே சொல்றா. சொல்லுங்க டீன் பிரவுன். சரி, நம்ம டீன் பிரவுன், எனக்கு கையெல்லாம் கொசு கடிச்சு Batters- ரெட் ஆயிடுச்சு. ஏய், 5 கொஞ்ச நிமிஷம் தான் நேரம் உங்களுக்கு டைம், அமைதியா அதுக்குள்ள நீங்க ஸ்குவாட சொல்லிட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். பேட்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சிம்ரன் நெட்மயர், அப்புறமா சுபம் துபே, வைபவ் சூரியவன்ஷி, சிம்ரன் அமன் ராவ் பெரேலா. ஆக்டர்ஸா? சொல்லுங்க சிம்ரன் சொல்லுங்க டீன் நெட்மயர். பிரவுன். நடுவுல வர ஜோக்கெல்லாம் அடுத்தது அவாய்ட் வந்து பண்றீங்க. அடுத்தது வந்து விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரல், டானன் ஃபெரேரா, அப்புறம் லுவாண்ட்ரே பிரட்டோரியஸ், அப்புறமா வந்து ரவி சிங் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா, ரியான் பராக், தஷுன் சனகா, உத்வீர் சிங், அப்புறமா வந்து பிரிஜேஷ் சர்மா, விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, யஷ்ராஜ் புஞ்சா இருக்காரு. அப்புறமா ஸ்பின்னர்ஸ்ல ரவி பிஷ்னாய் எடுத்திருக்காங்க. 7.25 crores வந்து ஐஎஸ் பிட்டா எடுத்திருக்காங்க. அப்புறமா பாஸ் பவுலர் வந்து நம்ம பேஸ் கிங் சௌஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அப்புறமா வந்து சந்தீப் சர்மா இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே, நான்ட்ரே பர்கர் இருக்காரு, அப்புறமா குவானா மப்பாக்கா, ஆடம் மில்னே, குல்தீப் சென், சுஷாந்த் மிஸ்ரா இருக்காரு. இதுதான் அவங்க எடுத்திருக்க ஸ்குவாடு. ஸோ அந்த ஸ்குவாடு பத்தின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? எப்படி எடுத்திருக்காங்க? நல்ல ஸ்குவாடா? அதை பத்தி சொல்லுங்க சார். எனக்கு ஜெகதீஷை பத்தி ஒரு கருத்து இருக்கு. அவரு ஏன் இப்போ சாவுக்கு போய் சோகமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இதுல சோகம் என்னன்னா, ஜெகதீஷை நம்மளால காப்பாத்த முடியல. சரி, ஸ்குவாட பத்தின அவர் எதையோ பெருசா யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெகதீஷ், உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க. நீங்க அதை பத்தி தான் பெருசா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி, உங்களோட பிளேயிங் 11 சொன்னீங்கன்னா அதுக்கான கருத்து நாங்க சொல்லுவோம். பேக் டு கிரிக்கெட்டா? ஜெகதீஷ், நீங்க இந்த 1 நிமிஷம் இரு 2 நிமிஷம் இருன்றத வந்து நீங்க அவாய்ட் பண்றீங்க கொஞ்சம். நீங்க எல்லாத்துக்குமே கண்டென்ட் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவுல கைலாஷ் ஏதோ சிறப்பு விருந்தினர் கைலாஷ் ஏதோ சொல்ல வந்தாரு. சொல்லுங்க கைலாஷ். நன்றி, வணக்கம். ஓகே, சரி, ஸ்குவாட் அனலைஸ் பார்த்தாச்சு. ஆக்ஷன்ல வந்து பேசாம இருந்தா டீனே எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாரு. ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுதான் ட்ரேடு. அதுல வந்து சஞ்சு சாம்சனை வந்து விட்டுட்டு அவங்க வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ஷாம் கரனையும் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம கருத்து ஒரு இவ்வளவு முக்கியமான இத்தனை வருஷமா வந்து ஸ்டார் ஐகான் பிளேயரா இருந்தாரு சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. சோ அவர் வந்து இன்னொரு டீம் வந்து சிஎஸ்கே போனதுல வந்து உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க ஜெகதீஷ். கேள்வி சரியா கேட்கல. என்னோட கருத்து வந்து கேள்வி சரியா கேட்கல. ஆக்ஷன் முன்னாடியே ட்ரேட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன் தன்னோட டீமோட கேப்டனே வந்து பெரிய ட்ரேட் என்னன்னா சஞ்சு சாம்சனை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு டீன் பிரவுன். அத பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனை டீம்ல வந்து எடுத்தாங்க? நல்ல ட்ரேடா அமையுமா இல்ல வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆகுமான்னு சொல்லுங்க. ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் வினரா இருக்காரு. ஏன்னா நிறைய மேட்ச் சிஎஸ்கேக்கு முடிச்சு கொடுத்திருக்காரு.
ஃபைனல்ஸே பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் பால்லாம் 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்தியன் டீமோட ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு. ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் பெரிய கைலாஷ், ஐ ஃபார்ம்ல திங்க் இல்ல. நீங்க ட்ரேட் ஏதோ மூவி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு வேர்ல்டு நினைக்கிறேன். கப்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா கீழே நல்ல குத்தி ஒரு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஏய் இருடா அவன் இந்த பேசுறான். team- ஏய் போடா. ஜெகதீஷ் ஆபாச ஏய் காட்சிகள்லாம் பேசாதீங்க. இங்க வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொல்றா. கூகுள்ல பார்த்து படிக்கிறது உங்க மூஞ்சிலேயே தெரியுது. ஏய், தயவு செஞ்சு Google கொஞ்சம் தான் மகு சொல்றா, பண்ணிட்டாச்சும் மயிரு. படிங்க. ஏய், நான் இந்த கேள்விக்கு முன்னாடி ரொம்ப நேரமா யோசிச்சு அப்பத்துல இருந்து இது பண்ணி வச்சிருந்தேன். ஏய் அதையும் நீ யூஸ் நீங்க அமைதியா பண்ணிட்டு இருடா, இப்பதான் அவன் ஜெகதீஷ் பேசுறத கீழே விட்றா. குனிஞ்சுக்கிட்டே நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அந்த ஏய் தொத்துற அமைதியா இருடா, அப்பதான் அவன் கரெக்டா பேசுறான்டா. இருக்கும். சொல்றா சரி, சொல்றா. ஓகே. கேள்வி கேள்றா. சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இத்தனை வருஷமா வந்து தன்னோட ஸ்டார் பிளேயரா இருந்தவர் வந்து சிஎஸ்கே காமிச்சிட்டு, சிஎஸ்கேல இருந்து அங்க இருந்து ஒரு ஸ்டார் பிளேயர் ரவீந்திர ஜடேஜாவையும் சுட்டி குழந்தை சாம் கர்னையும் வச்சிருக்காங்க. அதை பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு நல்ல மூவ் தான். ஆனா சஞ்சு சாம்சனும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்டு கப்ல நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபைனல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க. எல்லாத்துலயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இல்லாம ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் வினர். சிஎஸ்கேக்கு நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. கப்பே வாங்கி கொடுத்துருக்காரு சில மேட்ச். அந்த மேட்ச்ல இருங்க இருங்க இருங்க. சிரிக்கிறான் டீனே சிரிக்கிறான். சிரிப்பு வருது. சிரிக்கல டீனே அவன் சிரிக்கிறான். அவன் அவன் டீன் சிரிக்கிற பார்த்து சிரிக்கிறான். சிரிப்பு வருது. டிராஃபின்னு சொல்லுங்க ஜெகதீஷ். சரி சரி டிராஃபி. சரி சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி அவன் அதே ஒழுங்கா பேசுறான், நீ பேசுனதால தான் அவன் இது பண்றான். ஓகே 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 ஓகே. சாம்சன்ல போன கம்பிங் வருஷம் ஃபார்ம் அவுட்ல தானே இருந்தான் ஐபிஎல்ல. ஆமா ஆமா. கேள்விகள் சரி நான் சொல்றேன். ட்ரேடு பத்தி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அவங்களுடைய ஏய் ட்ரேட ஃபேவரட்டான பத்தி ஒண்ணுமே சொல்லவே பேசல. இல்லையா? சரி ட்ரேட ட்ரேடு ஒண்ணுமே பத்தி பத்தி தான் தான் பேசல. பேசணும். அதுக்குள்ள ட்ரேட பத்தியே முடிஞ்சிருச்சுன்ற. சரி ட்ரேட பத்தி தான் சொல்லுங்க. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்தது போனதும் ஜடேஜா இங்க வந்ததும் யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் போன கதை வந்த கதைலாம் யாரும் கேட்கலைங்க. ஏய், சரியா? அமைதியா இருடா. ஏய், ஏய் நான் சொல்றேன்ல, எப்படி நீ கேக்குறான் சொல்றது பாருடா. எனக்கு தெரியும் கேளுடா. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஓகே ஓகே. போனது சிஎஸ்கேக்கு பாசிட்டிவா இல்ல வந்து ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு வந்தது ஆர்ஆருக்கு பாசிட்டிவா? எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா சஞ்சு ஒரு சாம்சன் ஆர்ஆர்ல இருந்து போனது ஆர்ஆருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. சொல்லுங்க பாத்தீங்கன்னா ஜெகதீஷ். ரெண்டு டீமுக்குமே ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான். நல்ல ட்ரேட் ரெண்டு டீமுக்குமே. சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்டு கப்ல நல்லா விளையாடி கொடுத்து மேட்ச் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அது இல்லாம ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் வினர். சிஎஸ்கேக்கு எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. டிராஃபி ஒரு வாட்டி வாங்கி பட் கொடுத்துருப்பாரு. லாஸ்ட் ஜெகதீஷ் உங்களோட கருத்து பார்த்தா சாம் சஞ்சு கரன் ஒரு சாம்சன் நல்ல ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் ஆல்ரவுண்டர் பண்ண தான். மாதிரி எதுவும் சாம் தெரியல கரனும் ஜெகதீஷ். பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். போன வருஷம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பெருசா ஃபார்ம்ல இல்ல. அதனால மேபி இப்ப ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வேர்ல்டு கப்ல ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல மூவ் தான் இது. அது இல்லாம ஆர்ஆருக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல இதாதான் இருக்கு. ஆனா சேப்பாக் பிச்சில் வந்து சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? இருங்க இருங்க இது என்னன்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். என்னன்னு அவர்கிட்ட நான் கேட்டு சரி விசாரிச்சு அது சொல்றேன். அப்போ வந்து அப்ப பட் இப்ப இது நம்ம வந்து ஆர்ஆர்ல எதுக்கு இப்ப வந்து கேப்டன்சி ஆர்ஆர் இப்ப ஜட்டுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்காம ரியான் பராக் ஏன் கேப்டன்சி இது பண்றாரு? முக்கியமான அத பத்தி விஷயம். நீங்க என்ன ஒரு நினைக்கிறீங்க? சீனியர் பிளேயர் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து சம்மந்தம் இல்லாம போன வருஷம் ஒழுங்கா பண்ணாத ரேன் பராகே திரும்பியும் கேப்டனா போட்டுருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீதர் நீ இதெல்லாம் பட் சொல்லவே ரியான் மாட்டியா? பராக் கேப்டன்சில இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ம் ஆனா ஆனா கேப்டன்சி பொறுத்த கேப்டன்சில வரைக்கும் அவர் நல்லா ஜெயிக்கல. பண்ணது இல்ல. பட் கேப்டன்சில ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு. நிறைய மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இஸ் அ குட் கிரிக்கெட்டர் ஆல்சோ. குட் கிரிக்கெட்டர் தான். ஆனா நீங்க ஜடேஜா கேப்டன்சி ஜெகதீஷ் இந்த கொடுத்துருக்காங்க மாதிரி இல்ல குண்டா வந்து சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கீங்க ஜெகதீஷ். அந்த மாதிரி சிரிக்காதீங்க. நான் பேசும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ கேப்டன்சி ஏன்டா ஜடேஜாக்கு போயிருக்கலாம் நானும் நினைக்கிறேன். கேப்டன்சி ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் வேலைக்கு ஆக மாட்டாரு. ஜடேஜா கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனா ஏன் அதை பண்ணலன்னு கேப்டன்சி எனக்கு கொடுத்த தெரியல. மேட்ச் எல்லாமே ரியான் பராக் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நிறைய மேட்சஸ் ஸ்கோர் ஆமா. பண்ணிருக்காரு. பட் நல்லா கேப்டன்சி அடிச்சிருக்காரு. நல்லா இல்லையா ஜெகதீஷ்? மேட்சஸ் வின் பண்ண மாதிரி இங்க தெரியலையே கேப்டன்சி பெருசா. பத்தி தான் நம்ம கேட்கிறோம். இப்போ வந்து இப்போ ஜடேஜாக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஸோ வந்து அவரு கொடுத்திருந்தா கொஞ்சம் டீம் லீட் பண்ணிருப்பார்ல. ஸோ அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கைலாஷ் நீங்க வாயில இது குல்பிஎஸ் வச்சு சப்பிட்டு இருக்க கூடாது கைலாஷ். வீடியோல சும்மா ஒரு போட்டோ மட்டும் டேய், ஏதாவது ஒண்ணு சும்மா வச்சு பேசுங்க கைலாஷ். பாயிண்ட் இல்லைன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு பாயிண்ட் நினைச்சுக்க போறாங்க. பாயிண்ட் கையில இருக்கு. இல்ல தலையாச்சு அப்படி இப்படி பாயிண்ட் அசைங்க, எடுத்தா சில நல்லா மாதிரி எல்லாம் போட்டு உட்காந்துகிட்டு சூப்பரா இருக்கீங்க. உட்காந்துருக்காண்டா. இல்லன்னா நீங்க பேச என்னமோ கமெண்ட்ரி கொடுக்குற சரி, மாதிரியே ஓகே. உட்காந்துகிட்டு இருக்கீங்க. இல்லன்னா சரி, வெளில அங்க டான்ஸ் ஆடுங்க. ராகுல் டிராவிட வந்து தூக்கிட்டு டேய், நான் மறுபடியும் ஒண்ணு சொல்றேன்டா. குமார் சங்கர். டேய், ம். இந்த கேள்வி எல்லாம் கேக்குறல, இதெல்லாம் என்னென்ன கேள்வின்னு முன்னாடியே சொல்லணும் நீ. அப்பதான் எங்களால பதில் ரெடி பண்ண அப்பெல்லாம் முடியும். கிடையாது, சரியா? இது ஃப்ளோல வர்றதுதான். முன்னாடி சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ண முடியாது. ஏன் முன்னாடியே நம்ம கேள்வி கேட்க தெரியாதுடா உனக்கு? கேள்வி ரெடி பண்ண முடியாதா? கேள்விதான் இருக்கே, ஆல்ரெடி நான் தான் கிரீன் ப்ரௌன், இதை அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் நம்ம சீக்கிரமா ஏன்னா முடிக்கலாமா? அந்த எனக்கு கேள்வி ஸ்னாப்ஸ்ல போட்டு இருந்து நம்ம நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு நாங்க இருக்கு. பதில் கண்டுபிடிச்சு வைப்போம்ல, நான் நான் போயிட்டு பேசுவோம். ரிப்ளை பண்ணணும். சரி, இது ராகுல் டிராவிட தூக்கிட்டு மறுபடியும் குமார் சங்கக்காராவே கோச்சா போட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராகுல் டிராவிட் தூக்குனதே எங்களுக்கு தெரியல. அவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அவர் தூக்கிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க சரி, என்ன ஜெகதீஷ் நினைக்கிறீங்க? ராகுல் இருக்கு. டிராவிட் தூக்குனா அவங்கள்ட்ட தூக்குனா நான் என்ன சொல்றது? சற்று யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். நேரம் ஒரு நல்ல கண்டென்ட்டா வீடியோ போடலாம், மத்தா இப்படி பேசுறீங்க. அதனால இதுவே கான்டென்ட் தான்டா. பாரு ஒரே நிமிஷம் இதே இரு. ஒரு நீ கேளு, நீ கண்டென்ட் என்ன தான். கேள்வி கேட்க போற ராகுல் இப்போ? டிராவிட் ராகுல் டிராவிட் தூக்குனது பத்தி கேக்குறியா? அது வந்து இப்ப தமிழ் யாரு பேச போறான்னு சொல்று. அந்த என்ன பேசணும், அந்த ஒரு எல்லாருக்கும் தோன்றத சொல்லிடுங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து பேசணும். ஆல்ரெடி ராகுல் டிராவிட் வந்து நிறைய வருஷம் ஆர்ஆர்ல ஆடி இருக்காரு. ஆனா கடந்த 2 வருஷமா முன்னாடி வந்து குமார் சங்கக்காரா இருக்கும்போது ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. சோ கும்பா திரும்பியும் குமார் சங்கக்கார கிட்டே போனது என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ அப்படி கேள்வி கேட்காத, ஐ நான் திங்க் சொல்ற மாதிரி அவரு கேளு. ராகுல் டிராவிட இப்ப விட நீங்க குமார் ராகுல் சங்கர் டிராவிட பெஸ்டா மாத்தி இருக்காரு திரும்ப நினைக்கிறேன். நான் சொல்ற குமார் மாதிரி சங்கக்காரரை கொண்டு வராங்கன்னு நீ கேளு. அதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டோம். ராகுல் டிராவிட் ரொம்ப வருஷமா வந்து விளையாடி இருக்காரு. பட் வந்து அவர் பெருசா அந்த டீமுக்காக இது கொண்டு போனது கிடையாது. ஆனா குமார் சங்கக்காரா வந்து 2 வாட்டி அவர் இருக்கும்போது இது ஓகே, இது மாதிரி நல்லாதான் இருக்கு. அப்படின்ட்டு சொல்லுங்க. ம். சரி, ஆமா, ஓகே. இது கரெக்ட் தான். இப்போ வந்து அந்த கேள்வி கேட்டாச்சு, திரும்பி அந்த கேள்வி பதில் சொல்லு. ம். திரும்பியும் வந்து ஏய், கேள்வி மறுபடியும் கேள்றா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கேளுடா. எடிட்டிங்ல. இப்போ வந்து ராகுல் டிராவிட் வந்து கோச்சிங்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ வந்து அவர் பிரான்சைஸ் கிரிக்கெட் கூட பண்ண போறது கிடையாது கோச்சிங். மறுபடியும் குமார் சங்கக்காராவே கொண்டு வந்துட்டாங்க கோச்சிங்க்கு. சோ இது வந்து நல்ல மூவா இருக்குமா, இல்ல வந்து திரும்பியுமே அவங்க டேபிள் டாப்ல முடிப்பாங்களா, இல்ல மறுபடியும் பாட்டம் போயிடுவாங்களா? மோஸ்ட்லி ஆர்ஆர் பிளே ஆஃப் போற அளவுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிளே ஆஃப் வந்து நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். குமார் சங்கக்காரோட மூவ்லனால அவங்க போவாங்களா வந்து கேட்டுக்கணும். பிளே ஆஃப் பிளே வந்து ஆஃப் ஷோ பத்தி லாஸ்ட்ல பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு பிளே தப்பா ஆஃப் பண்ணிட்டு வந்து இருக்காதீங்க, ஓகேங்களா? ஷோ நான் பேசுறதே பெரிய முடிக்கும் போது விஷயம். ஷோ டேய், முடிக்கும் போது நான் பிளே ஆஃப் சொல்றேன்டா. பத்தி டேய், பேசுவாங்க. நான் சொல்றேன்டா. டீன், நீ கேளுடா. ம். சொல்லுங்க. கேள்வி கேளுடா. என்ன கேட்டது, குமார் சங்கக்காரா டீமுக்குள்ள மறுபடியும் கோச்சா கொண்டு வந்தது அவங்களுக்கு பாசிட்டிவா அமையுமா நெகட்டிவா அமையுமான்னு கேக்குறேன். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ராகுல் யோசிச்சு டிராவிட் பேசுங்க. எவ்வளவு மேட்சஸ் பாத்தீங்களா? இந்த வீடியோ அவருக்கு அமிச்சனா அப்படி டெலிட் பண்றோம். நாளைக்கு புதுசா வீடியோ தான் போடணும் முழு சீரியஸா. ஏய், இது சும்மா ட்ரையல் வீடியோ தான்டா. இதுல எடிட்டிங்ல கட் பண்ணிக்கலாம்டா, பிரச்சனை இல்ல. பேட் வேர்ட்ஸ் பேசுறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுலயே கைலாஷ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியுமா, இதுல eat five star do nothing மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாரு. அவன் தலையாடினா கூட பரவாயில்லடா. நான் என்னமோ அவனுக்கு நெட்வொர்க் இல்லைன்னு நினைச்சு உட்காந்து இருக்கேன் ரொம்ப நேரமா, சில மாதிரி உட்காந்து இருக்கான் அப்படியே. சரி, இல்ல கேள்வி பதில் கேள்வி இப்ப பதில் நான் சொல்லு. வந்து இது இப்ப நான் ஹெட்போன் போடலன்னா என்ன ஆகும் நீங்க பேசுறதெல்லாம்? குமார் சங்கக்காராவை திரும்பியும் கோச்சா ஹெட்போன் கொண்டு தான் வந்தது போட்டிருக்கல. அவங்களுக்கு பாசிட்டிவா ஏன் அமையுமா போடலன்னா நெகட்டிவா அமையுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் எவ்வளவோ வாட்டி ஆர்ஆருக்கு கோச்சா இருந்திருக்காரு. பட் பெருசா அந்த இதுவும் ஆனது கிடையாது. பட் குமார் சங்ககாரா இருக்கும் போது 2 வாட்டி அவங்க ஃபைனல் வந்திருக்காங்க.
ஸோ இந்த வாட்டியும் அவங்க மேபி ஒரு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டீமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பாப்போம்ண்ணா. ஓகே. இப்போ இந்த இந்த ஐபிஎல் வேற டாபிக் வந்து இந்தியன் பிரீமியர் லீக் இல்ல, இன்ஜுரி பிரீமியர் லீக்னு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. அதே வரிசையில பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ட்ரேட் பண்ண சாம் கரன் இன்ஜுரி ஆகி அவருக்கு பதிலா வந்து தசுன் சனக்கா எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது இன்ஜுரி ஆனது ராஜஸ்தானுக்கு ப்ராப்ளமா இருக்குமா, இல்ல தசுன் சனக்கா மாதிரி ஒரு ஃபினிஷர் வந்து டீமுக்குள்ள வந்தது வந்து பாசிட்டிவா அமையுமா? எது உங்களுக்கு கரெக்ட்னு ஐ தோணுது? திங்க் இன்ஜூரி ஆனது ஐபிஎலுக்கே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா டீம்ல இருந்தும் நிறைய மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜூரியில தான் இருக்காங்க. ஸோ இல்ல, ஆர்ஆர் இந்த மட்டும் அது டீம்ல ப்ராப்ளம். சாம் எல்லா கரன் குறித்து டீம்ஸுக்குமே தான் நம்ம ப்ராப்ளம் தான். சாம் கரன் குறித்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆர்ஆர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தசுன் சனக்கா வந்தது பாசிட்டிவா, இல்ல சாம் கரன் போனதுனால பாதிப்பு வருமா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா தர்ஷன் சானகா வந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா அவரும் ஒரு நல்ல பிளேயர். எவ்வளவு மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்க்கலாம் எப்படியோ அடிச்சு முடிக்க முடியாத மேட்ச் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காரு. சாம் கரனும் நல்ல பிளேயர் தான். ஆனா வந்து சானகா ஒரு அவரோட கொஞ்சம் நல்ல முகம் அவர் வந்தது. Okay. சாம் ஏன்னா கரனும் சனாக்காவும் கம்பேர் ஏன்னா பண்ணும்போது சனாக்கா பெஸ்டா தான் இருக்காரு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர்ல ஜெகதீஷ் வீக்னஸ் லைட்டா ஸ்மைல் வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்லுங்க டீன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த டீமோட வீக்னஸ் வந்து பினிஷிங் வந்து சரியில்லை. ஏன்னா ஓப்பனிங்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து ஒரு டோட்டல்ல வந்து ஃபைனல் ஓவர்ல வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபைனல் ஓவர்ல வந்து முடிக்காம நிறைய மேட்ச் தோத்து போனாங்க. நிறைய மேட்ச் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ தசுன் சனக்கா வந்து ஒரு ஒரு கேரண்டீட் ஃபினிஷர். இப்போ கடைசியா ஒரு பாகிஸ்தான் மேட்ச்ல கூட எங்கேயோ அந்த மேட்ச் வந்து கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சு கொடுத்தாரு, அது பார்த்தோம். ஸோ இந்த டீமோட வீக்னஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம்ல என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு? ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க ஃபினிஷிங் தான், டீமை பொறுத்த ஃபினிஷிங் வரைக்கும் ஸ்லாட்டே பெஸ்ட் இல்ல. ஃபினிஷர்ஸ் யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆமா, இது சிம்ரன் ஹெட்மயர் ஃபினிஷிங் ரோல் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஃபினிஷிங் ரோல் சிம்ரன் ஹெட்மயர் வந்து ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ஒன் டவுன் ஆடுறாரு. அதுல ஒன் டவுன்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த வேர்ல்ட் கப்ல. பட் அதனால உங்களுக்கு ஒன் டவுன் தான் ஆர்ஆர்ல எனக்கு ஒன் டவுன் ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரியான் பராகே ஒன் டவுன் தான் ஆடுவாரு ரியான் பராக் ஏன் அவன் டூ மோஸ்ட்லி. டவுன் அவர் டீ ப்ரமோட் பண்ணி ஹெட்மயர் மேல போக கூடாது? அதுக்கு போல டானவன் ஃபெரரா வந்து அவர் ஃபினிஷர் ரோலா பார்க்கலாம்ல. இதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் என்ன? யோசிக்கக்கூடிய விஷயம் தான் அது. இருங்க, ஜெகதீஷ் கூகுள்ல பாத்துட்டு இருக்காரு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டானவன் ஃபெரரா யாரும் சேஸ் பண்ணிட்டு போல. ஹூ இஸ் டானவன் ஃபெரரா? அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டிம் ப்ரௌன்ஸ் ஸ்பெல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டானவன் ஃபெரரா சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்ல வந்து இது SA20ல வந்து ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜேஎஸ்கே அவர் ஃபினிஷர் ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு. ஜெகதீஷ், நீங்க 2 நிமிஷம் கேட்டு ஒரு 10 நிமிஷமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. போதும், நீங்க இல்லடா, யோசிச்ச வரைக்கும் யோசிச்சதை அது மட்டும் கூகுள்ல சொல்லுங்க. தமிழ்ல வருது பார்த்துக்கலாம். பாட்டி போன்ல. இங்கிலீஷ்ல எப்படி பாத்துறதுன்னு பாத்துன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்க இப்ப இப்ப எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசல, எல்லாருமே தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்றதுனால நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சொல்லுங்க ஜெகதீஷ், டைம் ஆகுது போதும். 40 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். கண்டென்ட் சொல்லலாம் நான் பண்றது. 40 நிமிஷத்துல நம்ம பேசினது பார்த்தா 5 நிமிஷம் தான் நம்ம எடிட்டிங்ல 5 நிமிஷம் தான் வரும். மீதி 35 நிமிஷம் அவங்களே கேன்சல் பண்றோம்னு நினைக்கிறேன் எடிட்டர்ஸ். டேய் சீக்கிரம் சொல்லுங்கப்பா. பிளேயிங்ல நான் சொல்றேன்டா. பிளேயிங் லெவல் வந்து நம்ம லாஸ்டா பாப்போம். ஜெகதீஷ், நம்ம நம்ம இன்னும் அந்த வீக்னஸ் கண்டென்ட் உள்ள போவே இல்லை. இந்த இப்போ டீம்ல பேசிருக்க கண்டென்ட் மட்டும் இந்த நீங்க டீம்ல பேசுங்க. இந்த டீம்ல வந்து வீக்னஸ் பத்தி சொன்னோம் நம்ம. பினிஷர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு. சோ அந்த பினிஷர் ரோலை வந்து யார் பண்ணா வீக்னஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா இருக்கும்? பெரிய வீக்னஸ் இதுல பினிஷர்ஸ் யாருமே இல்லைங்க டீம் ப்ரோ. ம். ஓகேங்களா, அதுதான் இதுல பெரிய வீக்னஸ். அப்படி அவங்க கிடையாது, ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர்ஸ் பெஸ்ட் இருக்காங்க. பினிஷர்ஸ் யாருன்னா எடுத்துருக்கலாம். ரவீந்திர ஜடேஜாவே ஒரு நல்ல பினிஷர் தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா தர்ஷன் சானகா வந்திருக்காரு, அவரும் ஒரு நல்ல பினிஷர். 3 பினிஷர்ஸ் இருக்காங்க. பினிஷர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இவங்க ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஏன் அவங்க போகவே இல்லை ஆக்ஷன்ல? அவர் அவைலபிளா இருந்தாரு. பேஸ் பிரைஸ் கம்மி பிரைஸ்ல தான் ஜேசன் ஹோல்டர் எடுத்தாங்க. இவர் இங்க ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்கலாமே. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எடுத்துக்கலாம்னு தோணுதா, இல்ல வந்து இந்த டீம் தான் கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதா? அவங்க அந்த இந்த ஏரோப்ளேன் டீமே போட்ட பாத்தீங்கன்னா ஃபாரின் கரெக்டான பிளேயர்ஸ் எல்லாம் அதிகமா வச்சிருக்கிறதுனால அவங்க ஹோல்டருக்கு ஆக்ஷன்ல போகலன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் சரி, நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா மோஸ்ட்லி அதுல
5 பேர் நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஃபாரினர்ஸ். ஸோ ஜேசன் ஹால்டருக்கு போனாலும் அதை யார் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் அதுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜேசன் ஹால்டர் தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வந்து இந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் பாக்குறது வந்து இந்த ஓப்பனர்ஸ் தான். ஜெய்ஸ்வால், அப்புறமா வந்து நானும் வைபவ் அதான் சொல்ல சூரியவன்ஷி, வந்தேன். அந்த யங்ஸ்டர் வந்து போட்டு எல்லா இடத்துலயும் பிறந்திருக்காரு. கட்சியா அண்டர்-19 வேர்ல்ட் கப்லயும் வந்து ஃபைனல்ஸ்ல 170+ அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் பேக்ட் ஓப்பனர் இருக்கும்போது, ஓப்பனிங் பேர் இருக்கும்போது இந்த டீம் ஓப்பனிங்ல செம்ம பட் ஸ்ட்ரென்த்தா வைபவ் இருக்கு. சூரியவன்ஷி எல்லாம் பாத்தீங்கன்னா அவன்லாம் வந்து ஒரு ஐபிஎல் சீசன் தான் விளையாடி இருக்கான். நம்ம அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்திருக்கோம். ஒரு சீசன் மட்டும் பெஸ்டா பண்ணிட்டு அடுத்த சீசன்ல ஒண்ணுமே பண்ணாத நிறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இவரு ஐபிஎல் ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருல்ல. வெளியே போயிட்டு ம். ஜிம்பாப்வேல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படி சொன்னீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபில நீங்களே பார்த்திருப்பீங்க. புவியோட ஓவர்ல ஒரு 6 அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாலே அவுட் ஆயிருப்பாரு. அதே ஸோ மாதிரிதான் போல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நேரா பவுலர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா ஸ்டெம்பிளே அவங்க இறக்கிட்டாரு. ஓவர்லாம் அவ்வளோவா அவர் அடிக்கல. 10 போல்ட் அதையும் ஸ்டெம்பிள இந்த போட்டு போல்ட் இறக்கிட்டாரு. ஸ்டெம்ப்ல இறக்குனது, ம். பேட் தூக்கி அடிச்சதெல்லாம் கேட்கல டேன் ப்ரோ. ஓகேங்களா? கண்டென்ட் என்னமோ அதை மட்டும் பேசுங்க. அந்த கண்டென்ட் தான் நீங்க சம்மந்தம் ஆர்சிபி பத்தி நீங்க எடுத்து வரீங்க. நீங்க ஆர்சிபி கண்ணியா இருந்தாலும் அதே மாதிரி தான் நாங்க மும்பை கண்ணினாலும் நான் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். சூரியவன்ஷை பத்தி பேசிட்டு இருக்கேன் டீன் ப்ரோன். ஓகேங்களா? சூரியவன்ஷி பத்தி நாங்க இப்போ வந்து நான் பேசுறோம். வந்து அவர் பேரை வேற இது இப்போ பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்தாரு. டெல்லிக்காக ஆடினார், ஓப்பனிங் தான் பண்ணாரு. அவரு ஜேக் பேசர் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கருக்கு வந்து சீசன் நல்லா கண்ண பெர்ஃபார்ம் கண்ண பண்ணாரு. நெக்ஸ்ட் ஜேக் சீசன் பேசர் பாத்தீங்கன்னா டோட்டலா ஜேக் டவுன்ல பேசர் போயிட்டாரு. மெக்கருக்கு வந்து ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு சுத்தினாரு. ஆனா இவர் அடிக்கிறது ஜேக் எல்லாமே ஃப்ரேசர் கிளீன் ஷாட்டா இருக்கு. மெக்கர்ன்றது உங்க எல்லாமே வாயில மிடில் வரல. ஆஃப் தி பேட்ல ஓகேங்களா? வந்து அடிக்கிறாரு. ஆ. இன்னொருத்தவங்க சிக்ஸ் அப்படியேதான் அடிக்கிறாரு. எனக்கு பெருசா தெரியலைங்க டீன் ப்ரௌன். நீங்க அவரு வந்து இந்த நீங்க வந்து ஜவால் அண்டர் பிரவிஸ் 19 ரெண்டு பேருமே அதே மாதிரி அண்டர் தான், 19 காட்டா மாதிரி தான் அண்டர் சுத்திட்டு 19 இருக்காங்க. வேர்ல்ட் அது கப் உங்களுக்கு அண்டர் புரியுதுங்களா? 19 வேர்ல்ட் கப்போ எமர்ஜிங் டிராஃபியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அந்த வயசுல வந்து அவர் ஆல்மோஸ்ட் அவர் பயங்கரமான டேலண்ட் சிங்கிள்லாம் தான். ப்ளே பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா டீன் ப்ரோன்? இது வைபவ் அவர் சூரியவன்ஷி ஆடுறது லிமிடெட் ஓவர்ஸ். அவரு லிமிடெட் ஃபுல்லா ஓவர்ஸ்ல ஷார்ட்ஸ் எதுக்குங்க தான் சிங்கிள் போடுறாரு. ஆடணும்? லிமிடெட் ஓவர்ஸ் எது சிங்கிள்ஸ் ஆடணும்? டெஸ்ட் மேட்ச்னா சிங்கிள்ஸ் 50 ஆடலாம். ஓவர்ஸ்லயே அதுதாங்க ஓடினா ஆடுவாரு. சிங்கிள்ஸ்லாம் ஆமா 50 ஓவர்ல 50 அடிச்சாலும் ஓவர்ஸ்லயே அதுதாங்க அவனுக்கு ஆடுவாரு. ரெக்கார்ட் இருக்குல்லங்க. ரெக்கார்டு ப்ரூவ் பண்ணதுல அவன் ஃபெயில் ஆகலையே. இல்ல டீன் ப்ரோன், இது அவரோட சீனியர் பிளேயர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் இருக்காரு. அவரு ம். பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ஏத்த மாதிரி ஆடுவாரு. ஒரு பவுண்டரி அடிச்சாருன்னா நெக்ஸ்ட் சிங்கிள் தான் ஆடுவாரு. சரி, எல்லா இப்போ பாலும் சுத்திட்டு ஓப்பனிங்ல இருக்குல்ல அவரு. சரி அப்போ 2 பேரும் இப்போ விக்கெட் போயிடுச்சு. இப்போ அந்த நேரத்துல வந்து யார் வந்து ஆங்கரிங் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அந்த டீம்ல? ஆங்கரிங் பண்ணுவாருன்னா கன்ஃபார்மா ரியான் பராக் பண்ணுவாரு. ரியான் அவரும் பராக் நல்ல எப்பவும் குட் ஆங்கரிங் கிரிக்கெட்டர் தான், பண்ணிருக்காரு. அவரும் அவரும் வந்து பண்ணியிருக்காரு. அடிக்கிறது ரியான் தான் பராக் இருக்காரு. பாத்தீங்கன்னா ஆங்கரிங் ரோலுக்கு செட்டே ஆக மாட்டாரு. த்ரூ ஜுரல் வேணா பண்ணுவாரு. ஏன்னா ஒரு பார்த்து அழகா ஆடுவாரு பொறுமையா. பட் த்ருவ் ஜுரல் பாத்தீங்கன்னா 5th டவுன் ஆடுறாருங்க ஜெகதீஷ். நீங்க எதை வச்சு சொல்றீங்க அவர் ஆங்கரிங் பண்றாருன்ட்டு? ஏங்க 5th டவுன் ஆனாதான் ஆங்கரிங் ஆள் தேவை. சரிங்க ஜெகதீஷ், அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே 4 விக்கெட் விட்டு சொல்றீங்களா ஜுரல? சரி ஓகே இரு. இது தேவையான கண்டென்ட் டீன் ப்ரௌன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? இது ஆங்கரிங் ரோல்ன்றது ஸ்டார்டிங் பவர் பிளேலயே ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் விக்கெட் விட்டாங்கன்னா அது ஆங்கரிங் ரோல். 4 விக்கெட் போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆங்கரிங் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஜெகதீஷ். கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்றது வந்து கரெக்டான விஷயம் தான். ஆனா வந்து நீங்க வந்து இப்போ இவ்வளவு வீக்னஸ் இருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரென்த்துமே இருக்கு. சோ நம்ம வந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராபபிள் 11 போடலாம். யார் சொல்ற யாரு 11 வந்து டீம்ல ஆடுதுன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். சோ வந்து உங்களை 11 சொல்லுங்க, உங்களை 11 சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு 11 சொல்றேன். பிளேயிங் டீன் 11. ப்ரௌன் என்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்ல, சோ என்னால டக்குன்னு சொல்ல முடியாது டீன் ப்ரௌன். ப்ராபபிள் 11. ஓகேங்களா? நீங்க சும்மா உங்க எனக்கு மனசுல தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் யாரை செலக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்ல சுபம் தூபே அண்டு ரியான் பராக் போலாம், த்ருவ் ஜுரேல். 5 5 பவுலர்ஸ் 5 பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ். டாப் 5ல 5 இந்தியன்ஸ். ஆமா டீன் ப்ரோ, நீங்க வேற யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் அதுல ஒன் சீனியர் மோஸ்ட் டவுன்ல எட்மேயர் பிளேயர்ஸும் இல்ல, வந்து வெஸ்ட் இண்டீஸ் செமையா பெர்ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணிருக்காருங்க. பேட்ஸ்மேனும் இல்ல. எட்மேயர் செமையா பெர்ஃபார்ம் எட்மையர் பண்ணிருக்காரு இருக்காரு, சாரி ஒன் மறந்துட்டேன் டவுன்ல. நான் அவரை. ஓகே, தேங்க்ஸ் அவரை ஞாபகப்படுத்தினதுக்கு. அப்படி ஒரு பிளேயர் இருக்காருன்றதே நான் மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா. ஸ்டைலா பாத்துங்க. ஜோஃப்ராஜ் எப்படி
ஹெட்மேயர் முடிச்சுட்டு டைரக்டா ஜோஃப்ரா ரவி சந்தீப் சர்மா பிஷ்னாய். மட்டும் பினிஷர்ல ஏங்க யாரு? எனக்கு ஞாபகம் இருக்க பிளேயர்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, அண்ட் தென் ம். தேஷ்பாண்டேக்கு போலாம், 16 அப்படி பிளேயர் இல்லைன்னா சொல்லுங்க. மில்னே போலாம். அவ்வளவுதான் என்னோட இம்பாக்ட் ப்ராபபிள் பிளேயர் லெவன். இம்பாக்ட் எனக்கு பிளேயர் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இம்பாக்ட் பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் நான் வைபவ் சூரியவன்சிக்கு தான் போவேன். அது வைபவ் சூரியவன்சி ஏன்னா ஒரு தொப்பையை வச்சுட்டு ஓப்பனிங் ஃபீல்டிங் சொல்லிட்டீங்க. பண்ணுவாரான்றது அப்புறம் வந்து எனக்கு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் மறுபடியும் எப்படி ஓகேங்களா? மறுபடியும் வைபவ் சரி ஏன் சூரியவன்சி ஓகே. ஓப்பனிங் பிளேயர் இம்பாக்ட் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இது இருக்கா? இது வந்து பிளேயிங் இம்பாக்ட் லெவன் கிடையாது, இது யார கொண்டு மானாவாரி. இது வந்தீங்கன்னு கேக்குறாங்க. பிளேயிங் லெவன்ல மானாவாரியான லெவன். நீங்க மானாவாரியான ஜெகதீஷ் நீங்க லெவன் சொல்லுங்க. சொல்றீங்களா? ஜெகதீஷ் நீங்க சொல்லுங்க. T20 ஓப்பனிங் கிரிக்கெட்டை பொறுத்த பாத்தீங்கன்னா வரைக்கும் மானாவாரியான லெவன் தான் தேவைப்படுது, டீன் ப்ரௌன். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அப்புறம் சூரியவன்சி. ஓகேங்களா? ஓகே. ஒன் டவுன் பாத்தீங்கன்னா சிம்லா நெட்மேன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ ரீசெண்டா. அவரு 2 டவுன் பாத்தீங்கன்னா ரியான் பராக். அப்புறம் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா ஜுரேலு. நம்பர் 6ல பாத்தீங்கன்னா ஜடேஜா. நம்பர் 7 ஷானக்கா. அப்புறம் ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடலாம். இம்பாக்ட் பிளேயர் யாரு? பிளேயிங் லெவன் சொன்னா ரவி அப்படியே பிஷ்னாய். ஏய், ரவி பிஷ்னாய் எடுக்க ஏய், இது மாட்டீங்களா? யாராச்சும் நீங்க ஜெகதீஷ் சொல்ல ரவி சொன்னது வேண்டாம். பிஷ்னாய். மானாவாரி. ஏய், நீங்க நான் திரும்ப சொன்னது சொல்றேன்டா. மானாவாரி லெவனு, நீ சொன்னது வந்து ஏதோ மாதிரி லெவனா இருக்கு. எப்படி ஏதோ போயிடலாம். சரி ஓகே. ஏதோ போயிடலாம்னா இதுக்கு ரவி கைலாஷ் பிஷ்னாய் செலக்ட் பண்ணுவீங்களா? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி ஃபர்ஸ்ட்ல இருந்து. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஏய், நீ ஜுடேல்னு சொன்னியே, நாங்களா சூத்த ஜுடேல். முட்டானா இருந்தோம். சூத்த புறா புண்டை. ஜுடேல் இல்லைங்க ஜெகதீஷ், த்ருவ் ஜுரேல் தான் சொன்னேன் நானு. ரெக்கார்ட் சூரிய வேணா ஆன் ஓகே, பண்ணி அப்படிதான்டா பாருங்க, சொன்னேன். தெரிஞ்சிடும் யார் என்ன சொன்னான்ட்டு. அப்படிதான்டா ஓகேங்களா? சொன்ன புண்டை. சீ, ரெக்கார்ட்ல கார்த்திக் பாத்தீங்கன்னா தெரிய போகுது ஜெகதீஷ். பாக்கலாம்டா. ஓகேங்களா? இப்ப கைலாச சரி, நீங்க பாக்கலாம். கேள்வி கேட்கறது வேஸ்ட் தான், டீன் பிரவுன். அவர் முதல்ல இந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே அவர் இல்ல, அவர் எங்கேயோ இருக்காரு. ஓகேங்களா? ட்ரீம் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு. ஸோ எனக்கு அவரை பேப்பர் அவாய்ட் கொடுங்க. பண்றீங்க. நீங்க உங்களோட ப்ராபபிள் லெவனை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ப்ராபபிள்ன்றதே ஃபர்ஸ்ட் வாயில வராது, ப்ராபபிள்னு வைங்க. பரவாயில்ல, லெவன் சொல்லுங்க. ப்ராபபிள் லெவன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ஸ்வால், அப்புறம் வந்து வைபவ் சூரியவன்சி, அப்புறம் ஒன் டவுன் ஹெட்மயர், அப்புறமா ரயான் பராக், அப்புறமா வந்து ஏன் டீன் பிரவுன் எல்லாருமே வந்து ஓப்பனர்ஸ் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் சூஸ் பண்றாங்க. நீங்க ஏன் டிஃப்ரெண்டா ஏன்னா போகக்கூடாது? டிஃப்ரெண்டா யாரு பிரிட்டோரியஸ் எடுக்கலாம்ல. போடுறது? பிரிட்டோரியஸ் பாத்தீங்கன்னா அவரும் நல்ல பிளேயர் தான். லுவாண்ட்ரே நீங்க பெட்டோரியஸ் வந்து பிரிட்டோரியா சொல்ல, எடுத்துட்டீங்கன்னா நீங்க சூரியவன்சி தான் சொன்னீங்க. இப்ப வந்து சூரியவன்சி பிரிட்டோரியஸ் சூரியவன்சிக்காக தான் வந்து அவங்க சாம்சனே விட்டாங்க. இப்போ நம்ம சூரியவன்சியை வந்து இறக்கிட்டு நம்ம எப்படி ஆடுறது? அப்போ இது வேஸ்ட் தானே, அந்த தியாகம் பண்ணது வேஸ்ட் ஆயிடுமே. அப்படி வரீங்களா? ஓகே, சொல்லுங்க. அப்போ வந்து மூணாவது விக்கெட் வந்து துருவ் ஜுரல், அப்புறமா வந்து சுபம் தூபே, அப்புறமா டானவன் ஃபெரேரா. டேரக்டா மூணாவது த்ருவ் ஜுரல் போயிடுவீங்களா டீன் அவங்க பிரவுன்? வந்து போன வாட்டி பினிஷிங் தான் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அதனால நான் டானவன் ஃபெரேராவையும் தசுன் சனக்கா வைக்கிறேன். தசுன் சனக்கா வந்து பவுலிங்கும் போடுவாரு. ஸோ ஆல்ரவுண்டர் ஆப்ஷனும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறமா லாஸ்டா வந்து ஜடேஜா பாக்கெட்ல போட்டு போயிடுவீங்களா? பிக் ட்ரேட் பண்ண ஜடேஜாவே விட்டு நீங்க மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க டீன் பிரவுன். சந்தீப் சர்மா, ஜடேஜா வந்து ஜடேஜா வருகிறாரா? லெவன்ல வருவாரா? லாஸ்ட் வருவாரா? சுபம் துபே இடத்துல பதிலா ஜடேஜா வந்துடும். அவ்வளவுதான். இது வந்து கரெக்டா மானாவாரியான இருந்துச்சு. லெவனு. இவர் சொன்னது வந்து இதுல வந்து என்ன லெவன் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கலாம் சொல்லுங்க ஜெகதீஷ். இவர் வந்து ஆல்ரவுண்டருக்காக மானாவாரியான ஏன்னா 12 செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது மானாவாரிலாம் இல்ல. இவன் டானன் பெரேரா வந்து பவுலிங்கும் போடுவான், பேட்டிங் ஆடுவான். இந்த தசுன் சனக்கா பவுலிங்கும் போடுவான், பேட்டிங் ஆடுவான். ஜடேஜாவும் பவுலிங்கும் போடுவான், பேட்டிங் ஆடுவான். 3 ஆல்ரவுண்டர் வந்தாச்சு. அதே சமயம் பவுலிங்கும் பேக்கா இருக்கு. அதே மாதிரி இது மிடில் ஆர்டர்ஸும் நல்லா இருக்கு, பினிஷரும் நல்லா இருக்கு. பினிஷர் வந்து தசுன் சனக்கா, டானன் பெரேரா 2 பினிஷர் வந்து. ஏன்னா போன ஃபினிஷிங் தான் அவங்க லேக்கா இருந்தாங்க. ஸோ இப்படி சரி, பார்க்கும்போது அவங்க ஓகே. உங்க கொஞ்சம் 4 ஃபாரினர்ஸ் நார்மலான சொல்லுங்க டீன் பிரவுன். 4 தசுன் ஃபாரின் சனக்கா, பிளேயர்ஸ் யார் யார் செலக்ட் பண்ணுவீங்க? டானவன் ஃபெரேரா, எட்மயர், அப்புறமா வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர். 4 பேர், 4 ஃபாரின்ஸ். இம்பாக்ட் யாருக்கு போவீங்க இப்போ? இம்பாக்ட்ல வந்து இவர் இருக்காரு, சந்தீப் சர்மா வச்சுட்டு வரலாம், இல்லைன்னா வந்து ரவி பிஷ்னாய். ஓ, இம்பாக்ட்ல ரவி பிஷ்னா யூஸ் பண்றது பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி யோசிக்கிறீங்க? அவர் ஃபீல்டிங் எவ்வளவு அருமையா பண்ணுவாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். எப்படி இப்படி வர கேட்ச்ல அப்படி விடுவாரு இப்படி. அதனால ஒரு பவுலிங்காக மட்டும் தான் அவரை இம்பாக்ட்ல எடுக்கிறீங்களா? பவுலிங்காக மட்டும்தான்.
ஸ்பின் ட்ராக்னா எத்தனை அப்படி வருவாங்க? ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தேஷ்பாண்டேவே ஆல்ரெடி இம்பாக்ட் ஜடேஜா போலாமே. ஆல்ரெடி தேஷ்பாண்டே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு. ஆல்ரெடி ஜடேஜா இருக்காரு. ரயன் பராக் வேற அப்படி அரக்கை இப்படி போடுவாரு. ஆல்ரெடி வந்துச்சு டீன் ப்ரௌன். அரக்கை இப்படி ஆல்ரெடி போடுவாரு. வந்துச்சு. அரக்கை நீங்க போலிங் போடுவாரு. பவுலிங்காக பிஸ்னாவை சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ தேஷ்பாண்டே விக்கெட் டேக்கிங் பவுலரு, அவரு சூஸ் பண்ணலாமே. தேஷ்பாண்டேக்கு பதிலா நான் வந்து குல்தீப் சிங் கூட போடுவேன். ஏன்னா அவர் வந்து இனிஷியலா வந்து பால ஸ்விங் பண்ணுவாரு. நிறைய விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவுஹாத்தி பிச் வேற சரி, நல்லா அப்ப பிஸ்னாய்க்கு பதில் நீங்க குல்தீப் சென்கே அவங்களுடைய போலாமே. ஏன் அவங்களுடைய ஹோம் பிஸ்னாய்க்கு போறீங்க கிரவுண்ட்ல அப்போ? வந்து நல்ல ஸ்விங் கிடைக்கும் கவுஹாத்தில. சோ அதனால குல்தீப் சென் கூட யூஸ் பண்ணுவேன். ஸ்விங் இப்படிதான் போகுமா? இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரி, ஓகே. பிளேயிங் 11 மோஸ்ட்லி பிளேயிங் 11 பார்த்தாச்சு. கைலாஸ் உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க. உங்களுக்கு எது அடுத்து எதனா இருக்கா? ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லைங்க, நாளைக்கு தான். நாளைக்கு தானா? நான் நாளைக்கு சொன்னேன், வந்து டேய், கேள்வி கேட்காதீங்க, நாளைக்கு வந்து நான் ரெடி playing eleven பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேச போறோம். மும்பை எப்பங்க வரும்? மும்பை வந்து கேள்விதானா? மும்பை வந்து எல்லா அக்குள்ள சென்னை பக்கோடா மும்பை போட்டுன்னு சென்னை நினைக்கிறேன். போட்ட பக்கோடா சென்னை வரைக்கும் சாப்பிடுங்க. இந்தியோட கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். சென்னை மும்பை ஆர்சிபி வந்து லாஸ்ட் 3 டீம்ஸ். சரி, ஓகே. இப்போ டீன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு உங்க சூட்டை கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளி வச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கேமரா வியூ ஒரு மாதிரி சைடா சரி, உட்காந்து இப்போ காலை முக்கியமான ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. ஓகே, முக்கியமான கேள்வி. வில் தே குவாலிஃபை? அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களா பிளே ஆஃப்ஸ்க்கு? நீங்க இவங்க டீம் ஐ சப்போர்ட்ல திங்க் அதெல்லாம் ஆர்ஆர் இல்லாம குவாலிஃபை ஆக சான்ஸ் இல்ல. அவங்க ஏன் சான்ஸ் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? நான் அடிச்சு சொல்றேன், ஆர்ஆர் குவாலிஃபை ஆகாது. ஏன் அவங்க ஏன்னா தான் இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனிங் இளம் கன்றுகள் ஃபயர் ஓப்பனர்ஸ். பயமறியாதுன்ற மாதிரி எல்லாருமே சுட்டி குழந்தைகளா இருக்காங்க. ஒரு சுட்டி குழந்தைய டீம்ல இருந்து எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா டீமே சுட்டி குழந்தையா தான் இருக்கு. இப்போ சிஎஸ்கே மட்டும் ஸோ எப்படி அதனால இருப்பாங்க? இப்போ மோஸ்ட்லி பிளே சிஎஸ்கே ஆஃப் வந்து போக மாட்டாங்க. டேடிஸ் ஆர்மில இருந்து மாறி இப்போ ஃபுல்லா இளங்கன்றுகளா எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இது சிஎஸ்கே மட்டும் ஏன் பாத்தீங்கன்னா நம்பர் 1 பெஸ்ட் கேப்டன்சி டோனி எதுடா போற? அவரோட இருக்காரு. டேய், இப்ப எதுக்கு சரி, ஓகே. சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கான்? இப்போ அவங்க குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? உங்களுக்கு பார்வையில ஆக மாட்டாங்க. ஆர்ஆர் குவாலிஃபை ஆகாது. எவ்வளவு மார்க் தருவீங்க? 10க்கு எவ்வளவு மார்க் தருவீங்க அந்த டீம்? மோஸ்ட்லி 10 அவுட் பெஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரென்த் 4 வச்சு ஆர் சொல்லணும். 6 அந்த பெஞ்ச் மாதிரி ஸ்ட்ரென்த் போலாம். வச்சு சொல்லணும். நீங்க வந்து அந்த டீம் பிடிக்கும் இல்ல பிடிக்காது அப்படிலாம் பெஞ்ச் இல்லை. சேர் அதெல்லாம் நமக்கு தெரியாது டீன் ப்ரௌன். நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 அவுட் ஆஃப் 4 ஆர் 6 கொடுப்பேன் நான். என்னோட 10 பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். 10 அவுட் ஆஃப் 4. ம் சரி, நீங்க சொல்லுங்க ஜெகதீஷ். அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? அவர் குஞ்சு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி குஞ்சு இருக்கு? ஆலன் ஆலன் சொல்லுங்க ஆலன். இருடா சொல்லிட்டேன். சொல்றா, குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? அதுதான் கேள்வி. அது என்னோட காரடி ஜெகதீஷ். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன், இந்த 1 நிமிஷம் இருங்க 2 நிமிஷம் இருங்க எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்றீங்க. அவன் சாட் ஜிபிடில போறான். ஓகேங்களா? சாட் ஜிபிடில போறான்னு நினைக்கிறேன். வில் தே குவாலிஃபை ஆர்ஆர்? நீங்க போறான் டீன், நீங்க ரொம்ப வளரீங்க நினைக்கிறேன். சாட் ஜிபிடில போட்டு பாக்குறான் பொழுது ஆர்ஆர் குவாலிஃபை ஆகுமா? சாட் ஜிபி நால இருந்து அவாய்ட் பண்ணுங்க நீங்க, ஓகேங்களா? சாட் ஜிபி எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. சரி, ஓகே. ஸ்பாட்லயே எதுவா இருந்தாலும் ஸ்பாட்ல பேசுங்க. சாட் ஜிபி வேணா, இன்னையோட இந்த கண்டென்ட்டை முடிக்கலாம். அவங்க குவாலிஃபை ஆகலாம் மாட்டாங்களா? இது சிம்பிள் கொஸ்டின். ஆமா இல்ல, இதனால இல்ல இதனால சொல்லலாம்ல. இருங்க, அவருக்கு அக்கல்ல கட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நோண்டி பார்த்துட்டு சொல்லுவாரு. சொல்லுங்க ஜெகதீஷ், உங்களுக்கு அக்கல்ல மட்டும் தான் கட்டி இருக்கா இல்ல கழுத்துலயும் இருக்கா? என்ன பண்ற? சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம்டா வீடியோ. வாவுங்க, நைஸ். ஏன்னா ஆர்ஆர் பாத்தீங்கன்னா போன வருஷம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீம் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ரொம்ப நேரம் யோசிச்சு சரியான கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காரு ஜெகதீஷ். வீடியோ முடிகிற நேரத்துலதான் நல்ல கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. பேசுங்க ஜெகதீஷ். ஓகே, சொல்லுங்க. சான்சஸ் தான் இருக்கு.
பாத்தீங்கன்னா இப்ப புது அப்ரோச் இது ரியான் பராக கொண்டு போறாங்க ஸ்டார்டிங்ல கேப்டனா. போன வாட்டி அவர் தானே இருந்தார் ரியான் பராக். அவர் தான் இருந்தாரு. இல்ல இப்போ டீன் ப்ரௌன் ஸ்டார்டிங் அவர் வந்து தெளிவா சொல்றாரு ஜெகதீஷ். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் தான் கேப்டன்சி அப்படின்னு தெளிவா சொல்றாரு. நீங்க அந்த பாயிண்ட நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் இருந்தார் கேப்டனா. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டீமா தெரியுது. 50-50 ஆனா சான்ஸ். பேலன்சிங் 50-50 தான் தருவீங்களா? ஆமாங்க, எவ்வளவோ நல்ல டீம்ஸ் இருக்கு. பேலன்சிங்னா 50-50 தான் டீன் ப்ரௌன். 60-40 என்ன பேலன்ஸ் ஆகாது டீம். 60-40னா அன்இவனா இருக்கும். ஓகேங்களா, 50-50 தான் பேலன்சிங் டீம். ஓ 50-50 வந்து டோர்னமெண்ட் போற பாதி 60-50 இல்ல, ஒரு 50-50. ஒரு 10-15 மேட்ச் கழிச்சு அந்த 50% வந்து மாறலாமா, இல்ல அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க? பாசிட்டிவா மாறுமா நெகட்டிவா மாறும்னு நினைக்கிறீங்களா? நெகட்டிவா மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு, பாசிட்டிவா மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது பட் நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாதான் அதை நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே. நம்ம வந்து 10 சரி, டீம்ல ஓகே. வந்து 4 டீம் ஹலோ குவாலிஃபை அப்பா, எங்க பண்ணோம். போயிருக்கீங்கப்பா? 10 டீம்ல 4 டீம் குவாலிஃபை பண்ணோம். அதுல ஆர்ஆர் வந்து குவாலிஃபை பண்ணல. நம்ம நானும் அதான் சொல்றேன், அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்னும் வெல் ப்ரூவன் இல்ல டீன் சைடு ப்ரோ, நீங்க கிடையாது கண்டென்ட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணும்போது பார்க்கணும். நீங்க வந்து இந்த ஸோ மாதிரி ஸ்கிரிப்ட்ல ஆர்ஆர் வந்து 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருந்தீங்க. 10 அவுட் அதை ஆஃப் 10 பத்தி இல்ல, ஏதாவது சொல்றீங்களா? 10 அவுட் ஆஃப் 10 இல்ல. எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறோம்? கொஸ்டின் மார்க் பக்கத்துல போட்டுருங்க. கொஸ்டின் மார்க். சரி, ஓகே டீன் ப்ரோ, இப்போ நீங்க கொஸ்டின் 10 அவுட் மார்க் ஆஃப் எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பீங்க 10 அவுட் ஆர்ஆருக்கு? ஆஃப் 10க்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இது பினிஷர் ரோல் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி தசுன் சனக்கார், ஃபினிஷர் டானல் ரோல். பெரேரா வந்து ஓகே. மிஸ் பண்றாங்க. ஸோ அதனால பினிஷிங் ரோல்ல வந்து இப்போ கொஞ்சம். அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப லாஸ்டா வந்து வேர்ல்ட் கப்ல வந்து பாகிஸ்தான் கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் நல்ல ஆடினார் தசுன் சனக்கா. பாத்தீங்கன்னா அவர் மேட்ச் கேப்டன்சி மெட்டீரியல் கூட ஒரு 2 மேட்ச் நிறைய. அடிச்சிருக்காரு தான். அதுக்குன்னு நீங்க எப்படி கண்டிப்பா 7 பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகங்க அவருக்கு, அந்த டீமுக்கு. 7 ம் பாயிண்ட்ஸ் சரி 6.75 கொடுக்குறாங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்க மாத்த கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்க சொல்லணும். 6.75 கொடுக்குறேன். ஏன்னா ரியான் பரா கேப்டன்சினால தான் அது கம்மியா இருக்கு. ஏன்னா அவர் கேப்டன்சில வந்து கண்டிப்பா வந்து போக மாட்டாங்கன்னு தான் வேற யாரு நினைக்கிறேன். கேப்டன்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க டீம்ல வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்காரு, அவர் கொடுக்கலாம். இல்லைன்னா ஜடேஜா இப்போ இருக்காரு, ஜெய்ஸ்வால் ஜடேஜா கேப்டன்சி கொடுக்கலாம். நல்லா பண்ணுவாரு ஜடேஜாலாம் நீங்க நீங்க சொல்லவே எப்படி முடியாது. சொல்றீங்க டீன் ஆனா ப்ரோ? சிஎஸ்கேலயே பாத்திருப்பீங்க, ஜடேஜா அதுல எவ்வளவு நிறைய மேட்சஸ் பிரச்சனைகள் இப்ப கேப்டன்சி இருக்குங்க. பண்ணிருக்காரு. பெருசா ஒரு கேப்டன்சினா ஜெய்ஸ்வால் ஒண்ணுமே வந்து பண்ண கேப்டன்சி முடியாது. கேப்டன்சி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் போன வருஷம் ரீட்டைன் ஆறுன்னு ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா வந்து ஒரு டீம் விட்டு வெளியே போறதா தான் ஒரு பிளான். இப்போ இது வந்து ஆர்ஆர்ல யங்கஸ்ட் கேப்டன்சினா ஜெய்ஸ்வால் கொடுப்பாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரியான் பராக் கொடுத்ததுக்கு ஏன்னா சீனியர் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ரியான் பராக் வந்து சீனியர் ஆர்ஆர் பவுலர்ஸ் ரியான் ஜடேஜா பராக் ஏன் இருக்காரு. கேப்டனா ஆனார்னா, அவர் வந்து ஆர்ஆர் டீமோட ஓனரோட சொந்தக்காரர். அவரு கேப்டன்ஷிப் வேணும்னு கேட்டிருப்பாரு, அதனால கொடுத்துருப்பாங்க. அதனால ஆர்ஆர் கேப்டன்சி டீம் ஆயிட்டாரு. ஆர்ஆர் டீம் ஓனரோட ஒரு வந்து ரிலேஷன். ஸோ அதனால வந்து அந்த நெப்போட்டிசம்னால வந்து எப்படி அவர் ஒண்ணு விட்ட கேப்டன் ஆனார். சித்தப்பாவா அவரு ரியான் ஆமா, பராகுக்கு? சித்தப்பா சித்தப்பா முறை தான். அப்படிங்களா? இது ஸோ தெரியாமல அந்த அந்த அப்போ ரியான் அந்த பராக் ரீசன் டைரக்டா தான் அவங்க வந்து. சித்தப்பா கிட்ட போயிட்டு, சித்தப்பா சித்தப்பா இந்த மாதிரி கேப்டன்சி எனக்கு கொடுங்க, நான் கப்படிச்சு தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா. ஆமா, இல்லைன்னா அவரோட சொந்த ஊர் கவுஹாட்டி. ராஜஸ்தானுக்கும் கவுஹாட்டிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தமே எல்லாம் கவுஹாட்டி வந்து ஹோம் கிரவுண்டா பாதி மேட்ச் வைக்கிறாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அங்கேயே இல்ல, வந்து இத உங்களுக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியல. முடியும். இல்ல, கவுஹாட்டி சைலண்ட் வருதுடா. எங்களுக்கு எதுவும் பாயிண்ட் தெரியல நினைக்காதீங்க. கவுஹாட்டியும் கைலாஷ், நீங்க ராஜஸ்தான். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லங்க, நான் தனிக்கன் போட வந்தேன். சரி, மும்பை டீம் அனலைஸ் பண்ணும்போது மட்டும் வந்து கருத்து கொடுப்பியா? அப்போ பார்க்கலாம். போ பார்க்கலாம். சரி, ஓகே. இத்துடன் ராஜஸ்தான் ராயல்ஸோட விளையாட்டு ரிவ்யூ வந்து செய்திகள் நம்ம முடிவடைந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ரிவ்யூ வந்து முடிஞ்சது. நம்ம நாளைக்கு வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் பத்தி பார்ப்போம். அவங்களும் நல்ல வெல் பேலன்ஸ் சைடா தான் இருக்காங்க, ஜெகா சொன்ன மாதிரி. ஸோ வீடியோக்கு நாளைக்கு கீழே இந்த பார்க்கலாம். ஓகே பிரேக்கிங் கைஸ். நியூஸ் போடுவீங்களா? ஓகே கைஸ், Why தேங்க்யூ the கைஸ். captaincy is going to Riyan Parag? Why not we'll choose Jadeja அப்படின்ட்டு அது பிரேக்கிங் நியூஸ் வந்து போடுங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நாளைக்கு வந்து இன்னும் நல்ல டீப் அனலைஸ் பண்ணி இந்த ஜோக் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த டீமை பத்தி கொஞ்சம் நல்லா
சரி ப்ரோ, நீங்களும் அதே மாதிரி உங்க ஜோக்க தூக்கி உங்க சூத்துல சொருவிக்கிட்டு இதோட இந்த சேட்டை என் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா சரி இல்லையா ஓகே சரி ஓகே பாய். வீடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னா தான் அங்க ஃபன்னே இருக்கு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுல ரெக்கார்டு கொசு ரெக்கார்டு எல்லாம் உட்கார ரெக்கார்டு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சத்தியமா ரெக்கார்டு காண்டாயிடுவேன் தான். நான். சரி ஓகே பாய். ஓகே டீன். நாளைக்கு ஓகே பார்க்கலாம். கைஸ், வணக்கம் ஓகே வணக்கம் நாளைக்கு சந்திப்போம். பாய்.